இச்சபோட் சினிமாவில் இந்த நம்ம விஷயம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வனிதா விஜயகுமார் அவர்கள் வெளியிட்டிருக்க அந்த ஒரு அப்டேட்டு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதா அப்படின்னாலே சென்சேஷனாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அவங்க வெளியிட்டிருக்க ஒரு அப்டேட்டும் வந்து பார்க்க முடியுது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க ஷேர் பண்ண பிக்சரும் வந்து நான் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பிக்சர் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ராபர்ட் மாஸ்டர், அதுக்கப்புறம் நம்ம வனிதா, இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுற மாதிரியான ஒரு பிக்சராக தான் இதை பார்க்கப்படுது. ஸோ இதில் வந்து சேவ் த டேட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி வந்து ஒரு மேரேஜ்க்கு வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி வந்து அடிப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அக்டோபர் 5 அன்னைக்கு வந்து வனிதா விஜயகுமார் ஹார்ட்டின் போட்டு ராபர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ வனிதாக்கும் ராபர்ட்க்கும் திரும்பவும் கல்யாணம் நடக்க போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து வருது. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்து 2013 வந்து நடந்தது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் வந்து 2017 வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து தனித்தனியாக தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ இப்போ திரும்பவும் வந்து இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன மேட்டர் அப்படின்றது கொஞ்சம் பார்க்கும்போது, ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து வனிதா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டோரியிலே வந்து ஒரு வீடியோ கிளிப் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் வந்து டப்பிங் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கும். பக்கத்தில் வந்து வனிதா இருப்பாங்க. ஸோ இது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வனிதா ரீசெண்டாக நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் கூட வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வனிதா வந்து ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். ஸோ அந்த ஒரு படத்தோட ஒரு அப்டேட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன். ஸோ எக்ஸாக்டாக அவங்களோட கல்யாணமாக இருக்காது அப்படிங்கிறது தான். பட் அவங்களோட கல்யாணமாக இருந்தாலும் ஹாப்பி தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ப்ரிடிக்ஷன். பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாங்க அக்டோபர் 5 அன்னைக்கு அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.